Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம count number of one bits அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன count number of one bits அப்படின்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, so write a function that takes அதாவது ஒரு given integer கொடுத்துருவாங்க 11. இந்த 11ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கோங்க. அந்த பைனரி ரெப்ரசன்டேஷன்ல எவ்வளவு ஒன்னு இருக்கோ அதுதான் நம்மளோட அவுட்புட். அதை கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்றது தான் ஸோ நம்மளோட அவுட்புட். சரி, ஓகே. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ கொஸ்டின் என்ன? கவுண்ட் நம்பர் ஆஃப் ஒன் பிட்ஸ். ஓகேவா? அப்போ கொஸ்டின் நேம் எழுதிக்கிறேன் நான். கவுண்ட் COUNT கவுண்ட் நம்பர் ஆஃப் ஒன் பிட்ஸ். ஓகே. ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒன் பிட்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்க போறேன். அது என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ டைரக்டா பைனரி ரெப்ரசன்டேஷன் எழுதுறேன். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் இருக்கு இல்லையா? அதுல நான் என்ன பண்ண போறேன்? வேல்யூஸ் இருக்கு 1 0 0 1 0 1 0 1 இப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ இதுல நம்பர் ஆஃப் கவுண்ட் பிட்ஸ் எவ்வளவு? ஸோ இதுல நம்பர் ஆஃப் கவுண்ட் பிட்ஸ்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க 1 2 3 4. அப்ப இதோட ஆன்சர் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதுக்கு ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 4. ஆன்சர் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள்ங்க. ஓகேவா? இதுல நான் வந்து முதல் அப்ரோச் நம்பர் 1 சொல்றேன். அப்ரோச் நம்பர் 1. சோ இது அப்ரோச் 1. ஓகே. சோ இந்த அப்ரோச் 1ல என்ன ஆகும்னா, நான் முதல்ல இந்த ஏ இருக்கு இல்லையா? இந்த ஏவை எடுத்துப்பேன். ஸோ இப்போ முதல்ல இந்த ஏவை எடுத்துக்க போறேன். ஸோ ஏவோட வேல்யூ என்ன? 1 0 0 1 0 1 0 திரும்ப 1 0 1. இதுதான் என்கிட்ட இருக்கிற ஏ. நான் முதல்ல என்ன பண்ண போறேன்? ஒவ்வொரு பிட்டா செக் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணிக்க போறேன். அதை என்ன பண்ண போறேன்? டிஸ்கார்ட் பண்ண போறேன். ஸோ நான் முதல்ல இங்க இருந்து LSB இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இது LSB, இது MSB. கரெக்டா? மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். இதுக்கு முன்னாடி ஜீரோஸ் இருக்கும். ஏன்னா 8 பிட் ரெப்ரசன்டேஷன் அதுக்கு முன்னாடி 0 இருக்கும். 16 பிட் 32 பிட் ரெப்ரசன்டேஷன். நார்மலா கொடுத்திருக்கிற வேல்யூ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இன்டீஜர் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்டீஜர்னா 4 பைட்ஸ். 4 பைட்ஸ்னா இப்ப இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்களா? இன்டீஜர் அப்படிங்கும்போது 4 பைட்ஸ். 4 பைட்ஸ்ங்கும் போது ஒரு பைட்ஸ் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். அப்போ 4 பைட்ஸ்ங்கும் போது 32 பிட்ஸ். அப்போ மொத்தமா இண்டிவிஜுவல் பிட்டா பாத்தீங்கன்னா 32. இது ஒரு பிட், இது ஒரு பிட், இது ஒரு பிட், இது ஒரு பிட். அப்ப டோட்டலா 32 பிட்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இங்க 1 இருக்கு. முதல்ல ஒவ்வொரு LSB-யா செக் பண்ண போறேன். ஓகேவா? ஒவ்வொரு LSB-யா செக் பண்ண போறேன்னா என்ன மீனிங் அப்படின்னா, இங்க பாருங்க, முதல்ல நான் இங்க ஒரு 1 எடுத்து செக் பண்றேன். இதெல்லாம் 0. இது எல்லாமே 0. நான் வெறும் 1 தான் எடுக்கிறேன். இது கூட அண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இங்க என்ன இருக்கோ அது கிடைக்க போகுது. கரெக்டா? இப்ப இங்க 1 இருந்தா எனக்கு ஆன்சர் 1 கிடைக்க போகுது. அப்படி இல்லைன்னா 0 கிடைக்க போகுது. ஓகே. அப்ப என்னுடைய ஆன்சர் 1 கிடைச்சதுன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஓகே. அப்ப அந்த இடத்துல ஒரு பிட் இருக்கு. உன்னோட என்னுடைய கவுண்ட 0ல இருந்து 1ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்கு. சரி, கிடைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்? இந்த LSB நீ யூஸ் பண்ணிட்டியா? இதை டிஸ்கார்ட் பண்ணிரு. இந்த LSB வந்து எனக்கு இப்ப வேணாம். இங்க இருக்கிற நம்பர் இங்க வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஒரு டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ணிடலாம். கரெக்டா? அப்போ ஒன்ஸ் நான் இதை பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? ஏவை ஒரு டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ண போறேன். அப்ப ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 1 அப்படின்னு பண்ணலாம். ஓகேவா? சோ 1 ரைட் ஷிஃப்ட் ஆஃப் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏவை ஒரு டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ண போறேன். அப்ப ரைட் ஷிஃப்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, இப்ப ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த 1 டிஸ்கார்ட் ஆயிருமா? இந்த 0 என்ன ஆயிரும்? அடுத்து இங்க வந்துரும். ஓகேவா? அப்ப 0 இங்க வரும்போது எனக்கு என்ன ஆன்சர் என்ன ஆயிரும்? இந்த 0 நெக்ஸ்ட் 1 இங்க இருந்து ஒவ்வொரு டைம் அப்படியே ரைட் ஷிஃப்ட் ஆகுமா? சோ 1 0 0 திரும்ப 1 0 1 0 இப்படி கிடைக்கும். 1 0 1 0 அந்த 1ங்கிறது டிஸ்கார்ட் ஆயிடுச்சு. இங்க ஒரு 0 இருக்கு. இப்ப திரும்ப மறுபடியும் என்ன பண்ண போறேன்? இந்த LSB-யை செக் பண்ண போறேன். சோ இந்த LSB-யை செக் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? LSB கூட அண்ட் 1 பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அப்ப 0 தான் கிடைக்கும்னா நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா 1 கிடைச்சா மட்டும்தான் நான் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்ப திரும்ப என்ன பண்ணுவேன்? ரைட் ஷிஃப்ட் பண்ணுவேன். ரைட் ஷிஃப்ட் பண்ணனா இப்ப எனக்கு இங்க 1 இங்க 1 சோ இங்க 0 இங்க 1 திரும்ப இங்க 0 இங்க 0 இங்க 1 இங்க 0 அப்படி கிடைச்சிரும். ஓகேவா? ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த 0 இங்க, இந்த 1 இங்க, இந்த 0 இங்க, இந்த 0 இங்க, இந்த 1 இங்க,
இந்த 0 இங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்படியே ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டே வந்தேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆகும்னு பாருங்க. ஒவ்வொரு டைம் நான் ரைட் ஷிஃப்ட் பண்றேன். இப்போ எனக்கு இங்க என்ன இருக்கு, இங்க 1 இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க 1 இருக்குன்னா அண்ட் 1 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், இது எனக்கு 1 கிடைக்கும். அப்ப என்னுடைய கவுண்ட்டை 1ல இருந்து 2ன்னு மாத்துவேன். அதுக்கப்புறம் நான் இதை ரைட் ஷிஃப்ட் பண்றேன். இப்போ எங்கிட்ட இருக்கிற வேல்யூவே இதுதான், 0 0 1 0 0 1 0 1. இந்த வேல்யூ எங்கிட்ட இருக்கு. இந்த வேல்யூவை நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த 1 டிஸ்கார்ட் ஆயிரும். இந்த 1 டிஸ்கார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், மீதி இதுதான் எனக்கு வேல்யூவா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 0. கரெக்டா? இப்ப திரும்ப நான் வந்து என்ன பண்ணுவேன், இதை செக் பண்ணுவேன். இந்த இடத்துல 0 தான் இருக்கு. எனக்கு எந்த இதுவுமே கவுண்ட் வந்து ஸ்டில் 2வா தான் இருக்கும். அப்ப நான் திரும்ப என்ன பண்ணுவேன், இதை டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். இந்த டிஸ்கார்ட் பண்ணுவேன்னா ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு இது வந்து 0 டிஸ்கார்ட் ஆயிரும். மீதி இதுதான் வேல்யூ இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 0 இருக்கும். கரெக்டா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும்னா வந்து உங்களுக்கு இப்படிதான். ஸோ முதல்ல இங்க இருந்து வரலாம் வாங்க. இப்போ நான் ஒரு 4 டிஜிட் நம்பர் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ மெத்தட் இதுதான். இப்போ நான் வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர், இப்போ 1 0 1 0 இப்படி இருக்கு. இப்போ இதுல நம்பர் ஆஃப் பிட்ஸ் இது A அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து முதல்ல இங்க LSB செக் பண்ணா 0 தான். அப்போ என்னுடைய கவுண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகல, 0வா தான் இருக்கு. இப்போ நான் இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 0 1 0. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்படி நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இங்க இருக்கிற வேல்யூல நான் LSB செக் பண்ண என்னது, ஓகே இங்க 1 இருக்கு. அப்ப உன்னோட ஆன்சர் 1 கிடைக்கும். அண்ட் 1 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், இங்க 1 இருக்கிறதுனால அதோட ஆன்சரும் கிரேட்டர் தென் 1. ஸோ அதாவது 1ங்கிறது கிடைக்கும். அப்ப என்னுடைய கவுண்ட் 0ல இருந்து 1 நான் மாத்திடுவேன். ஏன்னா 1 கிடைச்சா மட்டும்தான் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அடுத்து என்ன பண்ணுவேன், திரும்ப ரைட் ஷிஃப்ட் பண்ணுவேன். இது ரைட் ஷிஃப்ட் பண்ணா என்ன ஆகும், ஸோ இந்த 1ங்கிறது போயிடும். அதுக்கு பதில் 0, இந்த 0 இங்க வந்துடும். ஸோ இந்த 1 இங்க வந்துடும். ஸோ இந்த 0 இங்க வந்துடும். இங்க 0வா தான் இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப 0 0 1 0ங்கிறது இப்ப எனக்கு கரெக்டான ஆன்சர். இன்னும் நம்ம கொஞ்சம் தெளிவா அழகா எழுதிக்கலாம். நமக்கு அழகா எழுதுறது தான் இங்க பிரச்சனையே. ஸோ 1 0 1 0. ஸோ அடுத்த டைம் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சர் 1 0 1, இங்க 0 வந்துடும். இது செகண்ட் டைம். ஏன் அப்படி சொல்றேன்னா நமக்கு இங்க இப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கும் வேல்யூஸ். இது டிஸ்கார்ட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 1 போயிடும். 1 போய் 0 கலர் தான் பிரச்சனை. ஓகே, 0 0 1 0, இங்க 0 இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா நமக்கு இங்க இந்த 0 இங்க டிஸ்கார்ட் இங்க வந்திருக்கும். இந்த 1 ரைட் ஷிஃப்ட் ஆயிருக்கும். இந்த 0 ரைட் ஷிஃப்ட் ஆயிருக்கும். இந்த 1 டிஸ்கார்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு டைமும் டிஸ்கார்ட் ஆனது பாருங்களேன். இந்த ஒவ்வொரு டைமும் டிஸ்கார்ட் ஆனது. ஸோ முதல்ல இந்த 0 டிஸ்கார்ட் ஆச்சு. அடுத்தது 1 டிஸ்கார்ட் ஆச்சு. ஒவ்வொரு வேல்யூவா 0 டிஸ்கார்ட் ஆச்சு. அடுத்தது இங்க இருக்கிற 1 டிஸ்கார்ட் ஆச்சு. இப்போ இங்க என்ன டிஸ்கார்ட் ஆக போகுது, 0வை செக் பண்ணுவோம். 0வை செக் பண்ணும்போது LSBல 0 தான் இருக்கு. அப்ப LSBல 0 தான் இருக்குன்னா எனக்கு வந்து நான் கவுண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. அப்போ இதுவும் டிஸ்கார்ட் ஆயிரும். ரைட் ஷிஃப்ட் பண்ணோம்னா நமக்கு 0 0 0 1ங்கிறது கிடைக்கும். இங்க LSB செக் பண்ணோம்னா இப்ப கவுண்ட் 1ல இருந்து 2ன்னு மாறும். திரும்ப இதை ஒன்ஸ் நீங்க ரைட் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா 0 0 0 0 எல்லாமே 0 ஆயிரும். ஓகேவா? எல்லாமே 0 ஆயிரும். சிம்பிள் கான்செப்டா இது என்ன நடக்கும்னா இங்க பாருங்க, 1 1 1 1 1 அப்படின்னு இருக்குன்னா முதல்ல நான் இந்த LSBயை செக் பண்றேன். முதல்ல நான் இந்த LSBயை செக் பண்றேன். செக் பண்ணி 1 இருந்தா நான் கவுண்ட்டை 1ன்னு வச்சுக்க போறேன். கவுண்ட் 1. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு இங்க ஒரு 0 மீதி எல்லாம் 1 1 1 அப்படின்னு கிடைச்சிரும். ஏன்னா இந்த 1 டிஸ்கார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன ஆயிரும், இந்த 1 எனக்கு இங்க கிடைச்சிருமா. ஓகே, திரும்ப நான் என்ன பண்ண போறேன், இதை செக் பண்ண போறேன். கவுண்ட் 2ன்னு இன்க்ரீஸ் பண்ண போறேன். திரும்ப இந்த 1 ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆயிரும்னா என்னது, அதுக்கு பதிலா இங்க 0 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணி 1 1 1. அதாவது இந்த 1 ஒரு டைம் போயிடுச்சு. திரும்ப இந்த 1 இங்க கிடைச்சிருச்சு. திரும்ப இந்த 1 இப்படி ஒவ்வொரு டைமும் அது ரைட் ஷிஃப்ட்ல ஒவ்வொரு டைமும் ரைட் ஷிஃப்ட் ஆயிட்டே வருது. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப நெக்ஸ்ட் என்ன ஆயிரும், 0 0. திரும்ப இந்த 1 என்ன ஆயிரும், 1 1. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு லாஸ்ட் LSB வந்து என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிட்டே போயிட்டே இருக்கும், டிஸ்கார்ட் ஆயிட்டே இருக்கும். அடுத்த டைம் 0 0 0 0, இங்க 1. லாஸ்ட் டைம்ல 0 0 0 0, இந்த 1 டிஸ்கார்ட் ஆகி 0. ஓகேவா? அப்போ ஃபைனலா நம்மளோட ஆன்சர் என்னவா வந்துரும், 0வா வந்துரும். அப்ப இந்த ப்ராசஸை 0 வர்ற வரைக்கும் நம்ம பண்ணலாம். இப்ப கண்டிஷன் என்னன்னா, சூடோ கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடோ கோட் ரொம்பவே சிம்பிள். ஏங்கிற ஒரு நம்பர் இருக்கா, இருக்கு. முதல்ல கவுண்ட்டை வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வைல் நம்மளோட இந்த A இருக்கு இல்லையா, A நாட் ஈக்குவல் டு 0 வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணலாம். என்னன்னா இஃப் A கூட அண்ட்
என்னது 2 1 பண்ணணுமா? A கூட அண்ட் 1 பண்ணீங்கன்னா, A அண்ட் 1 பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஈக்குவல் டு 1 இருந்தா, ஏன்னா A அண்ட் 1 பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும் இல்லையா? அந்த இடத்துல 1 இருந்ததுன்னா, ஈக்குவல் டு 1 இருந்தா மட்டும் உங்களோட கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா எதுவும் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணணும்? ஒன்ஸ் இத செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த Aவ லாஸ்ட் டிஜிட்ட ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ A ஈக்குவல் டு A ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 1 அவ்வளவுதாங்க. ஸோ இத பண்ணோம்னா நமக்கு கடைசியா அந்த கவுண்ட் கிடைச்சிரும். இப்ப நம்ம இந்த ப்ரோகிராம போட்டு பார்க்கலாமா? ஸோ அதுதான் கொஸ்டின். இப்ப நான் வந்து அப்ரோச் 1 தான் நம்ம சால்வ் பண்றோம். ஸோ முதல்ல இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே. முதல்ல கவுண்ட் எடுத்தாச்சு. ஸ்கேனர் கிளாஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் SN ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system டாட் இன் int answer இல்ல முதல்ல A எடுத்துக்கலாம். ஸோ int A ஈக்குவல் டு SN டாட் நெக்ஸ்ட் int இன்புட் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். int ஆன்சர்ல கவுண்ட் இனிஷியலா கவுண்ட் 0வா இருக்கு. நம்பர் ஆஃப் 1 பிட்டோடது 0வா இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? while இந்த A நாட் ஈக்குவல் டு 0 வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட்டா பண்ணணும். எப்ப மட்டும் ஆன்சரை நான் வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்? A அண்ட் 1 இதுல இருந்து வர்ற ஆன்சர் எப்ப ஈக்குவல் டு 1 இருக்கோ, எப்போ இதுல இருந்து கிடைக்கிறது ஈக்குவல் டு 1 இருக்கோ. ஓகே, while க்ளோஸ் நடக்கல. ஓகே, while க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இஃப் A அண்ட் ஈக்குவல் டு 1 இருந்தா மட்டும் உங்களோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. மற்ற டைம் எதுவும் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணணும்? ஏவோட லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் பண்ணிட்டே வரணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? A ஈக்குவல் டு A ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 1 அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பிரிண்ட் பண்ணா போதும்? அந்த கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணா போதும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ln ஆஃப் கவுண்ட். சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 11 கொடுக்குறாங்க. 11 கொடுத்து ரன் பண்றாங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன வரணும்? 3 வரணும். 3 வருது. ஓகே, நெக்ஸ்ட் 6ன்னு கொடுக்குறாங்க. 6ன்னு கொடுத்து ரன் பண்ணா என்ன வருது? ஓகே, 2 வருது. இப்போ 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10க்கு வந்து 1010 தான். அப்போ 2 வரணும். 2 வருதான்னு பார்க்கலாம். 10ன்னு கொடுத்து ரன் பண்றேன். 2 அவ்வளவுதாங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் 1 பிட்ஸை கவுண்ட் பண்றது. இது அப்ரோச் 1. சரி, இந்த அப்ரோச் 1ல என்ன ஆகுதுன்னா, நீங்க கொடுத்திருக்கிற கிவன் இன்புட் டெஸ்ட்ராய் ஆயிருது. கரெக்டா? நீங்க ஏன்னு ஒரு நம்பர் கொடுத்திருப்பீங்க. உங்களோட A என்ன இருக்கும்? இப்ப A ஈக்குவல் டு 111ன்னு கொடுத்தாலும் நீங்க இந்த A என்ன பண்ணுவீங்க? முதல்ல இந்த 1 யூஸ் பண்ணிட்டு ஒரு ரைட் ஷிஃப்ட் பண்ணுவீங்க. அப்ப 011 ஆயிரும். இந்த 2 1 இங்க வந்துரும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த 1 யூஸ் பண்ணிட்டு திரும்ப 001 ரைட் ஷிஃப்ட் பண்ணுவீங்க. அப்ப இந்த 1 இங்க வந்துரும். திரும்ப என்ன பண்ணுவீங்க? 000 இந்த 1ஐயும் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். A ஒரு நம்பர்ல கொடுக்குறாங்க. ஆனா ஃபைனலா A ரீச் ஆகுறது 0. கொடுத்திருக்கிற கிவன் இன்புட்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க. இப்ப இதே கவுண்ட் நம்பர் ஆஃப் 1 பிட்ஸ் எப்படி இந்த கிவன் A வந்து கிவன் நம்பர் வந்து டெஸ்ட்ராய் ஆகாம எப்படி பண்றது அப்படிங்கறத அப்ரோச் 2ல பார்க்கலாம். ஸோ இது அப்ரோச் 2. ஸோ அப்ரோச் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் பாய், டேக் கேர்.